ஸோ அதுக்கப்புறமா விஜய் அண்ணாவோட ஸ்பீச்சுமே வருது. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஹோல் தமிழ்நாடுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா வந்து கரூர் சம்பவம் தாண்டி அதுக்கப்புறம் விஜய் அண்ணா பெருசாக எங்கேயுமே பேசினதே கிடையாது. அந்த ஒரு நடுவில் ஒரு வீடியோ கிளிப் ஒரு 4 நிமிஷம் வந்தது, அதுலேயுமே வாய்ஸ் சரியாக கேட்கல. அதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு மீட்டிங்கில் என்ன நடந்தது, என்ன விஷயத்துக்காக ஒரு 40 நாள் சைலண்டாக இருந்தாருன்றது ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிக்கும் போது அதில் முதல் விஷயமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் 40 நாள் சைலண்டாக இருந்தேன், எதுவுமே நான் பெருசாக வந்து பேசலை அப்படின்றப்ப பார்க்கும்போது மற்ற கட்சிகளுக்கு இந்த கரூர் சம்பவத்தில் பொறுத்த வரைக்கும் 41 பேர் இறந்தாங்க அப்படின்றது தான் கணக்கு. ஆனால் டிவிகேக்கு பொறுத்த வரைக்கும் தான் டிவிகே பிரச்சாரத்துக்கு வந்து இவங்க 41 பேர் உயிரை விடல, 41 குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நாங்கள் பார்க்குறோம். ஸோ மற்றவங்க 41 பேர் பார்க்குறாங்க, டிவிக்கு மட்டும் 41 குடும்பங்களாக பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் முன்வைக்கிறார். ஸோ நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு துக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் 40 நாளில் நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நானும் இதில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இதை பற்றி பேசணும்னு நான் நினச்சேன். அதை தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். ஆனால் இந்த 40 நாளைக்குள்ள ஏகப்பட்ட ஃபேக் நெரட்டிவ்ஸை